மகத்துவம் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் என்னவென்றால், நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இந்த உலகத்துல அநேக காரியங்களை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது எல்லா பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கண்ணியே இருக்காது, ஒரு மரண கண்ணி இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம போகிறதா இருந்தாலும் ஒரு மரண கண்ணி நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்ம காண முடியுது. அது வியாதிங்கிற போர்வையில் சூழ்ந்திருக்கும், இல்லை என்றால் தரித்திரம் அப்படிங்கிற போர்வையில் நம்ம குடும்பத்தை சூழ்ந்திருக்கும், தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சூழ்ந்திருக்கோம், இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு செல்லுகிறோம் என்றால் அந்த பயணத்தின் பாதையில் அங்கே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மரணத்தின் கண்ணிகள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நமக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நமக்கு, அவருடைய வசனத்தின்படி வாழுக நினைக்கிற நமக்கு, அவருடைய வசனத்தை கடைபிடித்து நடக்கிற நமக்கு அவர் ஜீவ ஊற்றா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவர் ஜீவ ஊற்றா இருக்கிறார். அந்த ஜீவன் எந்த விதத்திலும் அழிந்து போகாதபடி மீண்டும் 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 ஜீவனை நமக்கு புதுப்பித்து தருகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துகிறார். அதனால்தான் வசனம் தெளிவாய் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று. மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கொள்ள ஒரு வழி உண்டு. அது ஒரே ஒரு வழிதான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் வேறொன்றும் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய கவனமாய் இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வருமானால் அது உங்களுக்குள்ள ஜீவ ஊற்றா இருந்து செயல்படும். உங்களை எல்லா மரண கண்ணிகள்ல இருந்து தப்பித்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தும் என்பதில் எந்த துளி சந்தேகம் கூட கிடையாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று எழுதியிருக்கிற வசனத்தின் பிரகாரம் என் தேவனாய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் வாழ்ந்து மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் அப்பா இந்த தினத்துல அப்பா அவர்களுக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா மரண கண்ணிகளும் முற்றிலும் தகர்க்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய மகிமையினால், உம்முடைய வல்லமையினால பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து நடக்கிற, உம்முடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்பா பாதுகாத்து ஜீவ ஊற்றா இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.